அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய கல்வி உதவித்தொகை சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே நிறைய மாணவர்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட கண்டினியூஸ் தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் தி அகடமிக் இயர் 2024-25 அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 1,50,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. முதல்ல இந்த கோட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்பைன்டு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் ஆஃப் யார் மூலமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹேந்திரா குரூப்புங்கிற இந்த கம்பெனி மூலமாக தான் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தராங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோட்டாக் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அது மூலமாக படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாணவர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக ரொம்ப புவராக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மாணவிகள் படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முழுக்க அவங்க வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெரிட்டோரியஸ் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது பெண்களுக்கு மட்டும்தான் தராங்க, பசங்களுக்கு கிடையாது. அது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் எஜுகேஷனல் கோர்சஸ் அதாவது ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிறவங்களுக்கு தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த கோட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப் 2024-25 இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிக்கிறவங்க அடுத்து அவங்க வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இன்டகிரேட்டட் எல்எல்பி கோர்சஸ் பிஃபார்ம் கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் இன்டகிரேட்டட் பிஎஸ்எம்எஸ் இல்லைன்னா ரிசர்ச் இந்த மாதிரியான படிப்புகளை என்ன மாதிரியான கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா ஐசர் ஐஏஎஸ்சி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனி அதர் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் ஃப்ரம் ரெப்யூட்டட் நேக் இல்லைன்னா என்ஏஆர்எஃப் அக்ரெடேஷனில் வரக்கூடிய காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1.5 lakhs வரைக்கும் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 30 செப்டம்பர் 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து முழுக்க பெண்களுக்கு தான், அதாவது இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சேர்ந்த பெண்களுக்குமே இது வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில ஸ்காலர்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணணுங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி எதுவுமே சொல்லலை. அதுபோக 12ஆம் வகுப்பில் குறைஞ்சபட்சம் 75% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. ஃபேமிலி இன்கம்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுபோக என்னென்ன டிகிரிங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்எல்பி பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிஎஸ்எம்எஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் டிசைன் ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம் இந்த கோர்சஸ் எல்லாமே படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எலிஜிபிள். அதுக்கும் வந்து அவங்களே வந்து சில லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்டு காலேஜஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அரௌண்ட் அவங்க நிறைய கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஐஐடி மெட்ராஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க. தென் என்ஐடி திருச்சிராப்பள்ளி இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு தர்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தர்றாங்க. அதுபோக அமிர்தா கோயம்புத்தூர் அமிர்தா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களுக்கு தர்றாங்க. தென் தமிழ்நாட்டில் வேறு கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னையில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க. சாஸ்திரா சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி தஞ்சாவூர் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க. கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ஸ்ரீவல்லிபுத்தூர் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு தராங்க. தென் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தமிழ்நாடு அங்கே தர்றாங்க. தென் தமிழ்நாட்டில் வேறு கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் பிஎஸ்சி நர்சிங் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தர்றாங்க. தென் எம்எம்சி அண்டு கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னை எம்எம்சி காலேஜில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்குமே தர்றாங்க. தென் சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் சைமேட்ஸ்னு சொல்லுவாங்க, சவிதா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. தென் ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். தென் வேறு தமிழ்நாட்டில் வேறு என்ன கல்லூரிகளில் படிக்கிறவங்களுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச். தென் செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. செட்டிநாடு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. தென் வேறு கல்லூரிகள் பார்த்திங்கன்னா வேறு அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க. தென் நிஃப்ட் சென்னை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது வந்து எலிஜிபிளாக வருது. அதுமாதிரி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க. சென்ட் ஜான்ஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் வெள்ளூரில் வந்து வெள்ளூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. தென் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி
ஸோ இந்த கல்லூரியில் சேர்ந்த மாணவிகள் எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருடத்திற்கு 1 லட்ச ரூபா வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இன்டர்நெட் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லேப்டாப்ஸ், புக்ஸ், ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு தராங்க. வருடம் 1.5 லட்சங்கிறப்ப 4 வருடத்திற்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்புங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th கம்பல்சரி 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் தேவை. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்கம் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட இன்கம் ப்ரூஃப்க்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த கல்லூரியிலேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கி தரணும். அந்த கல்லூரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும். நீங்கள் கம்பல்சரி கவுன்சிலிங் வழியாக போயிருந்தீங்கன்னா கவுன்சிலிங்கோட அலோகேஷன், அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அது எடுக்கணும். தென் ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இல்லை வேறு ஏதாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை டெத் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸு டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் அதோ, வீடோட ஃபோட்டோவோ இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணலாங்கிறாங்க. சரிங்களாங்க? ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது எப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் அப்புறம் 2 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் வைப்பாங்க. ஸோ அந்த 2 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் வரக்கூடிய கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர் எலிஜிபிள் ஆகிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புங்கிறது கிடைக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து அவங்க சொல்கிற மதிப்பெண்கள் எடுக்கணும், அவங்க சொல்கிற ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் இதெல்லாம் வந்து தரதாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 lakhs வரைக்கும் வந்து இவங்க வந்து ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதாக சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு கொடாக்கன்யா ஸ்காலர்ஷிப்னு கொடுத்தீங்கனாலே அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அது மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா buddyforstudy.comங்கிற வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 30 செப்டம்பர் 2024. ஏன்னா நிறைய பேர் இந்த டேட்டை வந்து பார்க்குறதே இல்லை. ஸோ அதுக்காக சொல்கிறேன் 30 செப்டம்பர் 2024. அதுமாதிரி இன்னொரு விஷயம் நான் ஒவ்வொரு வீடியோவோட கடைசியிலையுமே சொல்வேன், நம்ம அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ண வேண்டாம். நம்மளோட வேலைங்கிறது கண்டினியூஸாக ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிளிக் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகே வித் தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்களும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூகே வித் தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.